உங்க வீட்டில் இந்த மாதிரி காலியான 2 ரூபா டாய்லெட் டப்பா இருக்கா? அப்போ நான் இந்த வீடியோவை பாருங்க. காலியான 2 ரூபா டாய்லெட் டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டாய்லெட் டப்பாவில் நான் ஓட்டை போடுற மாதிரி அடிப்பகுதியில் நடுப்பகுதியில் சென்டராக பார்த்து ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிசி மோட்டாரில் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி மோட்டார் ஸ்க்ரூஸ் எடுத்து அந்த டாய்லெட் டப்பா கைண்டி திரும்ப வந்துடாத மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. அப்புறமாட்டுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி சைடு பீஸையும் நம்ம அந்த அடிப்பகுதியிலே கனெக்ட் ஆகக்கூடிய சைட் பீஸை நான் கட் பண்ணுற அளவுக்கு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். அடி பீஸு வந்து கட் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியர் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃபெவிக்விக் ஊற்றி நம்ம அந்த கட் பண்ண குட்டி குட்டி பீஸு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 4-5 பீஸ் எடுத்து நம்ம ஃபேன் மாதிரி இந்த மாதிரி நான் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கோங்க. அதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தனியாக பண்ணுங்கள், அப்போ பண்ணால் தான் மோட்டரில் ஃபெவிக்விக் ஒட்டிக்காது. அப்புறம் நம்மளுடைய டாய்லெட் டப்பாவோட மேல் மூடியில் நடுப்பகுதி ஓட்டை போட்டு அதில் இந்த பிளாஸ்டிக் பைப்பையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பைப்பு